வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்நிகழ்வுக்கு இறையாற்றலையும் குருவின் பொற்பாதங்களையும் வணங்கி ஐயா அவர்கள் முதல் எழுதிய பாடல் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இப்பாடலுக்கு பொருளை பார்க்கின்ற பட்சத்திலே ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்று எழுதியிருக்கின்றார். ஆதி எனப்படுவது அதற்கு முன்னால் எதுவுமே இல்லை, அதுதான் முழு முதற் பொருள் என்று சொல்லுகின்றார். பரம் என்றால் விரிந்த பரந்த என்று பொருள், அதைவிட பெரிது எதுவுமே இல்லை என்பது பொருள். மெய், மெய் என்றால் உண்மையான பொருள். மற்றவைகள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகின்ற தோற்ற காட்சிகள் உயிரினங்கள் அத்தனையுமே நிகழ்வுகளே அன்றி பொருள் அல்ல. நாம் வழக்கத்தில் பொருள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான பொருள் அந்த ஆதி எனும் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் தனக்குள்ளாகவே சூழ்ந்து அழுத்தி கொள்ளுகின்ற பொழுது அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, அந்த அணு என்று சொல்லுகின்ற அதுதான் தோற்ற பொருட்களிலே அணுவாகவும் உயிரினங்களில் உயிர் பொருளாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த தோற்ற பொருட்களில் மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப என்று சொல்லுகின்றார். இங்கே மோதி இணைந்து என்றால் அணுக்கள் ஒன்று சேர்ந்து மோதி இணைந்து இயங்குவதில்லை, அவற்றின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அவைகள் ஒன்று கூடி தொகுப்பாக இயங்குகின்ற பொழுது அதைத்தான் மகரிஷி அவர்கள் மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்பனா நெருங்கி என்று பொருள். இந்த இடத்திலே மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, அதுவே அணுதான் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப மூலகங்களாக, விண் என்பதே காற்றாகவும் காற்று என்பது அழுத்த காற்று என்று சொல்லுகின்ற நெருப்பாகவும் அதுவே இணைந்து நீராகவும் அதன் கடைசியிலே நிலமாகவும் மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த என்று சொல்லுகின்றார் மகரிஷிங்க. பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும், பேதித்த என்றால் மாறுபட்ட அல்லது வேறுபட்ட என்பது பொருள். அப்படி இருக்கக்கூடியதிலே அதனுடைய அமைப்பு, அதனுடைய சுழற்சி வேகம், அதனுடைய தூரம், அவற்றினுடைய பருமன் இவற்றையெல்லாம் தான் கணக்கிட்டு பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை அதெல்லாம் ஒன்று சேர்ந்து மூலகங்கள் பஞ்சபூதங்கள் ஆகிய மூலகங்கள் இணக்கமான விகிதத்திலே ஒன்று சேருகின்ற பொழுது அந்த இடத்திலே உயிர் பொருள் தோன்றுகின்றது என்று சொன்னார். பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்குகின்ற ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரையில் அவைகள் இயற்கையிலிருந்தே எப்படி தோன்றியதோ அந்த இயற்கைக்கு ஒத்து வாழுகின்ற நிலை. ஆனால் இந்த உணர்வுகளிலே கூட ஓரறிவு தாவரத்திலே தொடு உணர்வாகவும், ஈரறிவு புழுவிலே சுவை உணர்வாகவும், மூவறிவு எறும்பிலே அவற்றே வாசனை உணர்வாகவும், 4 அறிவு பாம்பு பறவை மீன் என்று சொல்லக்கூடியதிலே பார்வை உணர்வாகவும், 5வது அறிவான விலங்கினத்திலே ஓசையை கேட்கக்கூடிய அந்த ஓசை உணர்வாகவும் இவைகள் இருக்கின்றன. அவற்றை மட்டுமே உணரும். ஆனால் இது எல்லாம் சேர்ந்து எப்படி நாம் இந்த உணர்வுகளை
துய்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அதையே எப்படி அனுபவமாக எண்ணி மீண்டும் மீண்டும் அனுபவிப்பது என்கின்ற ஒரு நிலையை இறைநிலை கடைசி நிலையான ஆறறிவான மனிதனிடம்தான் கொடுத்திருக்கின்றது. அப்படி கொடுத்திருக்கின்றதுனாலதான் நாம் ஒவ்வொரு சுவையையும் உணர்கின்றோம். உணர்தல் என்றாலே அறிவு அங்கே வேலை செய்கின்றது என்று பொருள். அதைதான் மகரிஷி கொடுக்கின்றார். பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி மனிதராக வந்த பிறகு நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் என்று கூறுகின்றார். இங்கே நீதி எனப்படுவது இயற்கை சட்டம் என்று சொல்லுகின்ற நேச்சர் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய செயல் விளைவு தத்துவம், அதுதான் இங்கே நீதி என்றும், நெறி எனப்படுவது அறநெறி என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த அறநெறி எனப்படுவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்கின்ற வகையிலே சிறப்புற்று அந்த ஒழுக்கத்தை முன்னால் வைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஒழுக்கத்திலேயே கடமையும் ஈகையும் அடங்கி இருக்கின்றது. இதை உணர்ந்து மனிதர் வாழ்ந்தால் மட்டும் போதாது. அப்படி வாழுகின்ற பட்சத்திலே மனிதர்கள் எதன் மூலம் நாம் இந்த மெய்ப்பொருளோடு இணைத்து கொள்ளலாம் என்று சொன்னால், நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சுற்றத்திற்கும் நமது ஊர் உலகு என்கின்ற வகையிலே நமது தொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இந்த நிலை உணர்ந்து நின்றால் ஒவ்வொருவரும் இந்த நிலையை உணர்ந்து கொண்டு தொண்டாற்றுகின்ற போதுதான் முழுமையான இன்பம் கிடைக்கும். அதுவே பேரின்பம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.